ஆமாங்க. சபையினுடைய மீட்பும் உயிர்த்து எழுப்பப்படுதலும். ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் போன்று நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, இந்த ஜென்ம சரீரத்தினுடைய காரியங்களை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, அது எவ்வளவு கடினமான காரியங்களாக அது இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதனாலதான் நம்ம இந்த 3வது தொகுதியில 7வது அத்தியாயத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, நமக்கு இந்த அத்தியாயத்துல 3 காரியங்களை நாம முக்கியமாக பிரதர் எழுதியிருக்கிறத பார்த்தோம். என்ன அப்படின்னா, அந்த சபையினுடைய மீட்கப்படுதல், அது உயிர்த்து எழுப்பப்படுதலினுடைய காலம் மற்றும் காலம் மற்றும் விதம் மற்றும் சூழ்நிலை. காலம், எழுப்பப்படும் அல்லது மீட்கப்படும் காலம், மீட்கப்படும் விதம் மற்றும் மீட்கப்படும் சூழ்நிலை. இது என்ன அப்படிங்கிறத நாம கடந்த முறை பார்த்தோம். அப்போ நீங்க கூட முயற்சி பண்ணலாம். யாராவது உங்களில் யாராவது மேபி பைபிள் வாசிக்கிற சிஸ்டர் கூட ட்ரை பண்ணலாம். அது என்ன காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். காலம்னா எது? சபை மீட்கப்படக்கூடிய காலம் எது? எதுன்னு நாம் சொல்லலாம்? 1914 வருடத்துக்கு பிறகு இருந்தது. ஓகே, ரொம்ப நல்ல முயற்சி சிஸ்டர். ஆக்சுவலா அந்த கரெக்ட். யாரோ இன்னொருத்தர் யாரோ சொல்ல வர்றீங்க, சொல்லுங்க. காலம் நம்மளால சொல்ல முடியாதுன்னு நம்ம பார்த்தோம். காலம் நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தோம். ஓகே, அதாவது பிரதர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவங்களுடைய சூழ்நிலைகள்ல அவங்களுடைய தீர்க்க தரிசன பாடங்களினுடைய இந்த மாதிரி நம்ம எப்படி வாரம் தோறும் இல்லை இடைப்பட்ட நாட்கள் எல்லாமே எப்படி கூடுகிறோமோ, அந்த மாதிரி 100 வருஷம் முன்னாடி பரிசுத்தவான்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்துல கூடுவாங்க. கூடும்போது அவங்க யோசித்த அல்லது சிந்தித்த அல்லது ஊக்குவிக்கப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, 1914 நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சில கால கணிதங்களின் அடிப்படையில 1914 தான் அந்த ஆண்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்திருந்தாங்க. பிற்பாடு தேவன் அவங்களுக்கு பல விஷயங்களை அந்த குறிப்பிட்ட ஆண்டு வரும்போது உணர்த்தினார். பாருங்க, மாலதி சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த 1914 அப்படிங்கிறத பிற்பாடு அவங்க மாற்றிக்கிட்டாங்க. ஆனா ஒண்ணு அன்பானவர்களே, சபை மீட்கப்படக்கூடிய அதே காலகட்டத்துலதான் நாம் இருக்கிறோம். ஒருவேளை அந்த காலகட்டங்களின் தருணங்கள்ல நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். சபை மீட்கப்படக்கூடிய சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உபத்திரவம் நிறைஞ்ச சூழலாக இருக்கும். ட்ரபிள், பிரச்சனைகள், உபத்திரவம் நிறைஞ்ச சூழ்நிலையாக இருக்கும். அறிவு வளர்ச்சி இருக்கும், ஆனா மன நிம்மதி இருக்காது. பயங்கரமான மாட மாளிகைகள், கோபுரங்கள் எல்லாமே உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கும். ஆனா ஒருவருமே அவங்கவுங்க வீட்டுல ஐக்கியப்பட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. இப்படி மனிதன் தான் சொந்த தேசத்திலேயே இருந்தாலும், குடியுரிமையே வாங்கி வச்சிருந்தாலும், அதுக்கு நிறைய ப்ரூஃப் வாங்கி வச்சிருந்தாலும், அவன் அந்நியனாக இந்த பூமியில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகள் இன்னும் பெருகும். எப்படி மெழுகு எரியும் போது உருகுதோ, அந்த மாதிரி இந்த பூமியினுடைய அந்த 4 அம்சங்கள் உருகும் போது, வெந்து உருகும் போது, அந்த பூதங்கள் வெந்து உருகும் போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் பூமியில. அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியில சபையை மட்டும் அப்படியே எஸ்கேப் பண்ணிடுவாரா அப்படின்னா, கடைசி அங்கங்கள், சில கடைசி அங்கங்கள், அநேக பழைய ஏற்பாட்டுல நிறைய ஓமைகள் இருக்கு, விளக்கங்கள் இருக்கு, நிறைய நிழல்கள் இருக்கு. உபத்திரவ காலத்தில் காக்கப்பட்ட ஜனங்கள். உதாரணத்துக்கு சங்கீதம் 46 பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஆபத்து காலத்தில் நமக்கு உரிய துணை யாரு அப்படின்னா தேவன் வருது. அப்ப அவங்க யாரு அப்படின்னா, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் வருது.
அன்பானவர்களே, இந்த உபத்திரவ காலத்துல அப்படியே எஸ்கேப் ஆயிருவாங்களா அப்படின்னா இல்லைங்க. அவங்க எப்படி காக்கப்படுவாங்கன்னா, குறிப்பா குதிங்கால் வகுப்பார் அவங்க மட்டும் எப்படி காக்கப்படுவாங்க அப்படின்னா, அந்த உபத்திரவங்களின் மத்தியில் எப்படி கேரி தாற்றங்கடையில எலியாவுக்கு போஜனம் கிடைத்ததோ, காகங்களை கொண்டு போஜனம் கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சபையின் ஜனங்களுக்கு போஜனம் கிடைக்கும். அந்த ட்ரபிள் சீன்ல அவங்க பாதுகாக்கப்படுவாங்க, உதவி செய்யப்படுவாங்க, பலப்படுத்தப்படுவாங்க. ஏன்னா தேவனே அவர்களுடைய உயர்ந்த அடைக்கலமாகவும் கேடகமாகவும் இருக்கிறார். சோ ஒருவேளை அந்த வகுப்பார் யாருன்னா சபைதான். பிற்பாடு அவங்களுடைய எண்ணிக்கை முற்றிலும் நிறைவடையும் போது நாச மோசங்கள் பயங்கரமாக நிகழும். உலக மகா யுத்தங்கள், உபத்திரவ காலம், யாக்கோபின் இக்கட்டு காலம் எல்லாமே விழும். பழிவாங்கும் நாள், இதெல்லாமே அந்த ட்ரபிள்ல இருக்கு. சோ சபை சில பேர் மட்டும் அதுல பார்க்க வேண்டிய விஷயங்களை சிலர் விட்னஸ் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு அவங்க நிறைவு செய்வாங்க. அதுக்கு பிற்பாடு இன்னும் அதிகமான உபத்திரவங்கள் வரும். கடைசியாக நாம் மறுரூபமாக்கப்படும் அல்லது மீட்கப்படும் விதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இமைக்கும் நொடிகள் நாம் பார்க்கிறோம். இந்த கண்ணிமைக்கும் நேரத்தில், அதுதான் சரியான உதாரணமாக பவுல் சொல்றார். இமைப்பொழுதில் அந்த அந்த இமையினுடைய பொழுது எவ்வளவு இருக்கு அப்படின்னா ரொம்ப குறைவு. அங்க நாம நம்மளுடைய மாற்றத்தை அடைவதாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, 8வது அத்தியாயத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது இஸ்ரேல் தேசத்தினுடைய மறுசீரமை, இதுக்கு ஆதார வசனமாக ஆமோஸ் 9, 11வது வசனம், 14வது வசனம், 15வது வசனத்தை நாம் பார்த்துட்டு வந்தோம். அதுல ரொம்ப குறிப்பா இந்த தொகுதியில 7ஆம் தூதன் இந்த யூத ஜனங்களினுடைய கலாச்சாரத்தை, அவங்களுடைய காரியங்கள் குறித்து ரொம்ப கவனமா பேசுறாரு. இது நாள் வரைக்கும் ஒருவேளை அவங்க மட்டும் கெட்டுப்போன இஸ்ரேல் ஜனங்க மாதிரி, அதாவது சாலமோனுடைய காலகட்டத்துல ஒரு 10 கோத்திரம் தனியா பிரிஞ்சுது, இன்னொரு 2 கோத்திரம் தனியா பிரிஞ்சுது. அந்த 2 கோத்திரம் தான் அநேக நாட்களுக்கு சிறைப்பட்டு போகும் வரைக்குமே கூட அவங்கதான் யூதா கோத்திரமா இருந்தாங்க. ஆனா மீதி இருந்த 10மே என்னைக்கோ கலப்பட ஜாதியா மாறிட்டாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல இன்னைக்கு இஸ்ரேல் அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னா கலப்படமாயி போனவங்க கணக்குலயே இல்லை. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பானவர்கள், இந்த யூதர்கள், இந்த ஜூவிஷ் பீப்புள், இவங்க யாராக இருக்கிறாங்க அப்படின்னா வேதாகமத்தில் காணக்கூடிய இஸ்ரேலர்கள், மாம்சீக இஸ்ரேலர்கள். அவங்களுடைய முகபாவனைகள், முக ரூபங்கள், அதையெல்லாம் இன்னைக்கு நாம் பார்க்கணும் அப்படின்னா இவங்களை கவனித்தா போதும். இவங்களுடைய வரலாற கொஞ்சம் அணுகிறாரு பிரதரு, தேடி தேடி எங்கெங்க எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அதிகமாக பறந்து சென்றாங்க, சிதறடிக்கப்பட்டு போனாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இவங்க எங்கதான் கடந்து சென்றாலும், இப்ப உதாரணத்துக்கு ஒரு யூதன் ரஷ்யாவுக்கு போயிட்டாருன்னா கூட அங்க கூட போய் தான் தேவனுக்கு செய்ய வேண்டிய யூதர்களுடைய அந்த நியாயப்பிரமாண கடமைகளை முறையா அங்கேயும் செஞ்சுக்கிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு நீங்க இஸ்லாமியர்கள் கிட்ட இந்த ஒரு பழக்கத்தை கவனிக்கலாம். சரியான நேரத்துக்கு தொழுகைக்கு போறாங்க இன்னைக்கு கூட. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னா சரியா 1 மணிக்கு அவங்க எங்க ஒர்க் பண்ணாலும் சரி பர்மிஷன் வாங்கி அந்த நமாஸா அது பண்ணுவாங்க. ஸோ சகோதர சகோதரிகளே, அவங்கள மாதிரியே இன்னும் அவங்கள விட இன்னும் இவங்களோட இதுல இவங்க வைராக்கியமா என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த தேசத்துக்கு சிதறடிக்கப்பட்டு சென்றாலும் தங்களுடைய வரலாறையோ தங்களுடைய கலாச்சார மரபின் மகிமையையோ அவங்க விட்டு கொடுக்காம, ரொம்ப குறிப்பா விசுவாசத்தை விட்டு கொடுக்காம என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா போயிருக்கிறாங்க. அப்போ தேவன் கூட என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்களை எல்லாம் நான் வேர்ல்டுல இருந்து எல்லா இடங்கள்லயும் என் மந்தைய சிதறடிக்கப்பட்ட இந்த மந்தைய நான் சேர்ப்பேன் இப்படிங்கிற விஷயத்தை நாம் எரேமியா 30, 18 மற்றும் 31 நாம் கவனிக்கிறோம்.
இப்போதைக்கு 30:18 மட்டும் கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். 31:8 to 10 கூட படிங்க. இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளைத்தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எப்ராயிம் என் சேஷ்டபுத்திரனாய் இருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பாருங்க எவ்வளவு உத்தரவாதம் கொடுக்கிறார் பாருங்க. புதுசா வாங்குற பொருளுக்கு கூட இவ்வளவு உத்தரவாதம் தரமாட்டாங்க. இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கெல்லாம் கூட தேவன் வந்து காப்பார். அந்த காப்பீடு அவங்க மேல எப்படி போட்டிருக்கிறார் பாருங்க. அன்பானவர்களே, நீங்களும் நானும் அசராத ஒரு அங்கீகாரத்தை இந்த தேசத்துக்கு நாம் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் தேவ திட்டம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வர்றார். இஸ்ரேல் தேசத்தாரை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கும்போது அவங்க சிதறடிக்கப்பட்டு போன காலகட்டங்கள்ல எசேக்கியேல் கிட்ட தேவன் வந்து 37வது அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகளின் தீர்க்க தரிசனத்தை அங்க பேசியிருப்பார். அந்த உலர்ந்த எலும்புகளின் தீர்க்க தரிசனத்துல பார்க்கும்போது எலும்புகள் என்பன எதை குறிக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, எலும்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பா நம்பிக்கையை அது அடையாளப்படுத்துது. நம்பிக்கையை அடையாளப்படுத்துது. உன் எலும்புகளில் ஒன்றும் முறிபடுவதில்லைன்னா நீ என்ன நம்பிக்கை வச்சிருந்தியோ அது உடையாது. நீ நம்பினது நடக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப எலும்புகள் வேதாகமத்தில் நம்பிக்கையை சுட்டி காட்டும் ஒரு அடையாள பொருள். ஆனா உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குல உலர்ந்து போன அந்த எலும்பு துண்டுகள் அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, உலர்ந்து போன நிலையில இருந்த இந்த யூத ஜனங்களை குறிக்குது. அங்க பாருங்க, அங்க நம்ம கவனிக்கிறோம் ஒரு 2 முக்கியமான செயல்பாடுகளை அங்க தேவன் அந்த அதிகாரத்துல காட்டியிருப்பாரு. பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். 37 அதிகாரத்துல இறைச்சல் மற்றும் அசைவு. இறைச்சல் உண்டாகி அசைவு உண்டாகிறது. அப்ப இறைச்சல்ங்கிற போது நமக்கு 1878 தியோடர் ஹெர்சல் அவர் வெளிநாட்டவராக இருந்தா கூட அவர் தன்னுடைய சியோன் இயக்கத்தை அவர் உருவாக்குனாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இயக்கத்தை உருவாக்கி ஒரு இறைச்சல் மாதிரி 7ஆம் தூதனுடைய காலகட்டமா வேற 7ஆம் தூதனுடைய காலகட்டம், அதே சமயம் கர்த்தர் இயேசுவினுடைய பிரசன்னத்தின் காலகட்டம். அதனால அந்த இறைச்சலாக கூறப்படுகிறது வந்து செய்தி, உன் நாட்டுக்கு போ அப்படிங்கிற செய்தி. அவங்க வேற நாட்டுல அவங்கள மறுசீரமைக்கிறது தேவ திட்டம் கிடையாது. இந்த தொகுதியில பிரதர் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சத்தியம், இஸ்ரேல் ஜனங்க சிதறடிக்கப்பட்டு போனாங்க, தண்டனை வாங்கி. இப்ப அவங்க திரும்பவும் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் அங்கதான் கிடைக்கும். வெளிநாட்டுல அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்களுடைய சொந்த நாட்டுல அவங்களுக்கு பல உபத்திரவங்களை தாண்டினதற்கு பிற்பாடு அவங்களுக்கு ஒரு முழு பரீட்சை ஒன்று வரப்போகுது, ஆனுவல் எக்ஸாம். அந்த எக்ஸாம் தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அவபக்திய தேவன் நீக்கி போட்டுருவார். ஸோ பிற்பாடு அவங்க மேல தேவன் வந்து இரக்கம் வைப்பாரு, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனா அவங்கள மறுசீரமைக்கணும்னா அவங்க மீண்டும் இஸ்ரேல் வரணும். அதுக்கு தேவன் எடுத்த ஏற்பாடு முதலாவது இறைச்சலை பண்ணுவது. இது கிட்டத்தட்ட 1878 நடந்தது. எல்லா யூதர்களுடைய செவிகள்லையும் உன் நாட்டை பார், உன் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட சொன்ன மாதிரியே எல்லாருக்கிட்டையும் அந்த செய்தி கிடைச்சது. பெட்டாதிக்குவா மூமெண்ட் அப்படின்ட்டு நம்பிக்கையின் வாசல், பாருங்க பேர் கூட இப்படி வச்சிருக்காங்க.
நம்பிக்கையின் வாசல் அப்படிங்கிற ஒரு திட்டம் உருவாகி அவங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் எல்லாரும் வரல. அசைவுண்டாகி அப்படிங்கிற போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது. ஒரு பிரதர் ஒரு ஊர்ல இருக்கிறாரு, இன்னொரு ஊருக்கு போறாரு இல்லைங்களா? அப்ப அசைவு தான் அது. அப்போ வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க அவங்க சொந்த நாட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மீனவர்கள், நல்ல பிசினஸ் மேன், நல்ல பிரபலமான யூதர்கள், அவங்களையெல்லாம் முதல் பிடித்தார்கள் சொந்த தேசத்துக்கு வரும்படி. அவங்க அவங்க வந்துகிட்டே இருக்கும்போது அவங்கள நிறைய பேர் இன்னும் வராமையே இருந்தாங்க. அப்பதான் வேட்டைக்காரர்களை அனுப்பினார். வேட்டைக்காரர்களை அனுப்பினார் அப்படிங்கிற போது அந்த ஹிட்லர் அவர் பயங்கரமா வேட்டையாடினார். அப்போ வெளிநாடுகள்ல இருக்கிற யூதர்கள் எல்லாருமே தங்களுடைய சொந்த நாட்டுக்கே முயற்சி செஞ்சாங்க. ஸோ அன்பானவர்களே, அந்த விஷயத்தை கவனித்து பார்க்கும்போது ரொம்ப குறிப்பா முதலாம் உலக போர் நடந்த போது கிட்டத்தட்ட 1914களின் நேரங்கள்ல இந்த துருக்கியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அசதியா இருந்துட்டாங்க. அந்த டைம்ல பார்த்து பிரிட்டனுக்கு ஒரு யூதர் தான் ஹெல்ப் பண்ணார் முதலாம் உலக போர்ல. இந்த அணு ஆயுதங்கள் அந்த விஷயங்கள்ல, வெடிமருந்துகள், அதுல அப்போ பிரிட்டன் நாடே அந்த ஒரு யூதருக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்து நீங்க இல்லைன்னா நாங்க ஜெயித்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வின் அடிப்படையில் கேட்கும்போது எங்கள் தேசம் பாழாய் கிடக்கிறதுங்கிற போதுதான் முதலாம் உலகத்துல அங்க ஒரு பெரிய முயற்சிகளை ஏற்படுத்தி அங்க இடங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது மீண்டும் அவங்க வருவதற்கு. பாருங்க, இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு பிரிட்டன், இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணதுனால அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாம் உலக போர்ல பிரிட்டன் ஜெயிச்சுது. ஆனா இரண்டாம் உலக போர் அப்படிங்கிற போது ஜெர்மனி ஹிட்லருடைய கைவசத்துல இருந்து ஹிட்லர் அநேக யூதர்களை அவர் துன்புறுத்தினார், ரொம்ப கஷ்டப்படுத்தினார். இரண்டாம் உலக போர்ல என்ன ஆச்சு? அவர் பயங்கர நஷ்டம் அடைஞ்சார், அவருடைய ஜீவனே போயிடுச்சு. பிற்பாடு 1948களில் 47க்கு அப்புறம் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச அடுத்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் தேசம் என்னாச்சு அப்படின்னா ஒரு விடுதலையின் தேசமாக மாறிச்சு. மாறினான். அத்திமரம் துளிர்க்கிறத பாருங்க, அவங்க துளிர்க்கிறத பாக்குறீங்க அப்படின்னீங்கன்னா நான் வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னார் இல்லைங்களா? அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்க, வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னார். கர்த்தர் இயேசுவினுடைய எப்பிப்பானியால நாம் இப்ப இருக்கோம். எப்பிப்பானியால இருக்கோம். அவருடைய பரூசியா நடந்து முடிஞ்சு, அவருடைய எப்பிப்பானி, அவருடைய ரகசிய வருகை நடந்து முடிஞ்சு, அவருடைய வருகையை ஒரு சிலர் மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இனி அடுத்தது அப்போகாலிப்சிஸ், பகிரங்க வெளிப்படுதல். அந்த வெளிப்படுத்துதலுக்கு பிற்பாடு அன்பானவர்களே இஸ்ரேல் உலக தலைநகரமாக இருக்கும். ஆனா இப்ப போய்கிட்டு இருக்கிற யுத்தங்களை எல்லாம் பாருங்க. ரொம்ப குறிப்பா போன வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி யாரு இஸ்ரேலை தாக்குனாங்க? அக்டோபர் 7ஆம் தேதி யாரு இஸ்ரேலை தாக்குனாங்க? போன வருடம் ஹமாஸ். கரெக்ட். அந்த அக்டோபர் 7 யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயின்சிடென்ஸ் தான், புட்டின் அவர்களுடைய கோயின்சிடென்ஸ். இப்போ இன்னைக்கு நாம் இந்த விஷயத்தை கவனித்து பார்க்கும்போது சைனா ஒரு இது கொண்டு வர்றாங்க, ஒரு ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டத்துல ரஷ்யா முதுகு தண்டுவடம் மாதிரி அதிக உதவிகளை செய்யறாங்க ரஷ்யா சைனாவுக்கு. அதுல அநேக நாடுகள் இருக்கு, அதுல இந்தியா கூட இருக்கு. ஆனா இன்னைக்கு நியூஸ், இந்தியா இஸ்ரேலுக்கு எதிரடியாக செயல்படக்கூடிய அந்த ஐக்கியத்திலிருந்து நாங்க நீங்குறோம் அப்படின்ட்டாங்க.
நாங்க எதுக்கிட்டையும் வரல அப்படின்ட்டாங்க. ஆனா முற்காலத்துல அந்த சைனா ரஷ்யாவினுடைய ஐக்கியத்துல இந்தியா இருந்ததுதான், ஆனா வரலன்ட்டாங்க. இது இப்படியே போகுமா அப்படின்னா போயிட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட தருணத்துல உலகம் முழுவதும் அநேக பாலஸ்தீனர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க வாழ்வுரிமையே போச்சு, எங்க குழந்தைங்கள்லாம் இறந்துருச்சு, எங்க எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிருச்சு, எங்க நிலமெல்லாம் பாழா போச்சு அப்படின்ட்டு பயங்கரமா கதறுவாங்க. அதை பார்க்கும்போது சக இந்தியர்கள், நம்ம நாட்டினுடைய இந்தியர்கள், அமெரிக்கர்கள் நிறைய பேர் அவங்கவுங்க அரசாங்கத்தை வலியுறுத்துவாங்க. நீங்க இஸ்ரேல பொருளாதார தடை விதிக்கணும், அவங்க யுத்த குற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க, போர் குற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இஸ்ரேலை நோக்கி வரும், எதிரடையாக வரும். உன் நேசர்கள் உன்னை கைவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு காலம் வரும். மாதிரி ஒரு காலகட்டத்துல அன்பானவர்களே நாம் இங்கே இருக்கக்கூடாது. ரொம்ப பொல்லாத காலம். ஆனா ஒரு 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 குறிப்பிட்ட கோணத்துல நாம கவனித்து பார்க்கும்போது இன்றைக்கு இஸ்ரேல் அவங்க அமைதியா தான் இருக்கிறாங்க. அமைதியா அப்படின்னா அந்த இக்கட்டு காலத்துக்கு கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு அமைதியான நேரம் தான். நேற்றைய முன்தினம் கூட ஒரு வீடியோ ஒருத்தவங்க அமைச்சிருந்தாங்க. அது மேல யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்குது, ஆனா அடியில பாதாளத்துக்குள்ள சில சுரங்கங்களுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்க குழந்தைங்களோட ஆடி விளையாண்டு இருக்காங்க. அந்த ஷெல்டர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, பாம் ஷெல்டர் ஹவுஸ். மேல பிரச்சனை வந்துச்சுன்னா கீழே அதுக்குள்ள ஓடிடுவாங்க, சுரங்க பாதைக்குள்ள. அந்த பாதைக்குள்ள துதி பாடல்கள் பாடி குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்திரீகளும் சகோதரர்களும் அப்படியே உட்காந்துருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் இப்படியே போகுமா அப்படின்னா இல்லைங்க அன்பானவர்களே. ஆனா ஆரம்பத்திலேயே இதனுடைய வளர்ச்சி இதுகளையெல்லாம் 100 வருஷம் முன்னாடியே பிரதர் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சுட்டு, ரெயில் எருசலேம் வந்துருச்சுன்னா மேசியா வந்துட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு 3வது வால்யூம்ல எழுதியிருக்கிறார். ரெயில் எருசலேம் வந்தா மேசியா வந்துட்டாருன்னு அர்த்தம். இன்னைக்கு ரயில் இல்லைங்க, போயிங் பிளெயினே வரும் இஸ்ரேலுக்குள்ள, ஜெட் எல்லாம் பறக்கும், ராக்கெட்டே பறக்குது. அப்ப கர்த்தர் இயேசுவினுடைய பிரசன்னம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப அவங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரோமர் 11வது அதிகாரம் 15வது வசனம் தான் அவங்களுடைய மிக முக்கியமான சிக்கல். அவங்களுடைய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம நரகம் பாடத்துல பாக்குற மாதிரி ஆபிரகாமினுடைய மடியில் இருக்கிற லாசரு சொல்லுவார் இல்லைங்களா, லாசருவும் ஆபிரகாமும் சொல்லுவாங்க அந்த ஊமையில, இவ்விடத்தில் இருக்கிறவர்கள் அவ்விடத்திற்கும் அவ்விடத்தில் இருக்கிறவர்கள் எவ்விடத்திற்கும் வரக்கூடாதபடிக்கு ஒரு பெரும் பிளப்பு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெரும் பிளப்பு என்ன அப்படின்னா கர்த்தர் இயேசு இன்னொரு தடவை சொல்லியிருந்தாரு, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான், என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். அன்பானவர்களே, கர்த்தர் இயேசுவின் காரியங்கள்ல நாம இஸ்ரேல் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இடறிட்டாங்க. அன்னைக்கே சிமியோன் சொன்னார், இந்த குழந்தை இஸ்ரேல்ல அநேகர் தடுக்கி விழுவதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அது கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசுவின் காரியத்துல குருட்டாட்டத்துல இருக்காங்க. அவருடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி தெரியாம இருக்கிறாங்க. ஆனா அந்த அவபக்தி நீக்கப்படும். நீங்க ரோமர் 11:15 வாசிங்க. அவர்களை தள்ளாமல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க
அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவோ? பாத்தீங்களா? சோ அன்பானவர்களே, இந்த ஒரு காரியத்தை தான் அவர் அங்க பேசுறாருங்க. அன்பானவர்களே, நாம் எல்லாரும் காட்டு ஒலிவ மரங்கள். நமக்கும் ஒரு நாட்டு ஒலிவ மரத்துக்கும் ஒரு நல்ல ஒலிவ மரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா நம்மளை எங்கேயோ இருந்து உடைச்சிட்டு வந்து அந்த காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளாக இருக்கிற நம்மள இந்த நல்ல ஒலிவ மரத்துல ஒட்ட வச்சிருக்கிறாரு தேவன். இது இயற்கைக்கே அப்பாற்பட்ட விஷயம். கிராஃப்டிங் அப்படிங்குவாங்க. அப்படியே இணைச்சு வச்சிருக்கிறார். பெரிய விஷயம் இது. பயங்கரமான தோட்டக்காரர் தேவன். அதனால நம்ம இஸ்ரேலுக்கு என்னைக்குமே இவரு சொன்ன மாதிரி, எரேமியா சொன்ன மாதிரி நாம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, ஆற்றுங்கள் ஆற்றுங்கள் என் ஜனங்களை தேற்றுங்கள்னு சொன்ன மாதிரி என்னைக்குமே நம்ம இனிமேல் தட்டி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலைங்க. நாம இஸ்ரேல் ஆகணும், மாம்சிக் இஸ்ரேலுக்கு தட்டி கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒர்க். ஆனா நீங்க இதுக்குள்ள போயிட்டு பொதுவாக தெருக்கள்ல போய் இப்ப அநேக கிறிஸ்தவர்கள் இந்த இந்த நேர்முக தேர்வு மாதிரி பேட்டி எல்லாம் எடுக்கிறாங்க. யாரு ஜீசஸ் உங்களுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டா தெரியாது. பெரும்பான்மையானவர்கள் தெரியாதுங்கிறாங்க, கற்றுக்க விரும்புறது இல்லை. இதுதான் அந்த பெரும் பிளப்பு. அதே மாதிரி அநேகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு கிறிஸ்தவர்களுடைய தலைவர். ஜீசஸ் கிறிஸ்தவர்களுடைய தலைவர். மற்றொரு காரியம் என்ன அப்படின்னா, நல்லா பேசுவாரு, நல்ல சொற்பொழிவாளர். ஓ, உங்களுக்கு அவர் பிடிக்குமா? இல்ல இல்ல, எங்களுக்கு மோசேவை தான் பிடிக்கும். இன்னைக்கு கூட அப்படிதான் சொல்றாங்க. சோ அன்பானவர்களே, இந்த இடம் தான் சரியாகணும் இப்போ. ஆனா நம்முடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு கடின மனது இது மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்குவாங்க. சோ நம்மளுடைய காலங்களை நாம் யோசிக்கணும். நாம் எப்படி இருக்கிறோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்மளுடைய நிறைவுக்கும் உலகத்தினுடைய நிறைவுக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். இப்போ அன்பானவர்களே, நாம் இஸ்ரேலுக்காக ஜபங்களோடு இருக்கலாம். இப்போ 9வது அத்தியாயத்தினுடைய தலைப்பை அங்க இருக்கிற யாராவது கொஞ்சம் வாசிங்களா? உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். நன்றி. ஸோ அப்ப இந்த 9வது அத்தியாயம் குறித்து பார்க்கும்போது பிரதர் ஒரு மாதிரி கன்க்ளூஷனுக்குள்ள வந்துட்டார். இந்த அத்தியாயத்துல அவரு என்ன பேச விரும்புறாரு அப்படின்னா, இது ரொம்ப சுருக்கமான அத்தியாயம். ஏன் அப்படின்னா, இது ஒரு அத்தியாயம் இல்ல, இது இந்த வால்யூம்கே ஒரு முடிவுரை மாதிரி. இப்ப இவர் என்ன கொண்டு வந்துட்டாருன்னா, இது வரைக்கும் அவர் செஞ்ச எல்லா முயற்சிகள், 7ஆம் தூதனுடைய எல்லா முயற்சிகளையும் யோசிச்சு பார்த்தா இதனுடைய முடிவு இதுதான். இது வரைக்கும் அவர் பேசினது எல்லாமே வெறும் வார்த்தைகள் கிடையாது, அநேக எவிடன்சஸ் வச்சு பேசியிருக்கிறார். இது வரைக்கும் பேசின 8 அத்தியாயங்கள்ல முதலாவது பரலோக ராஜ்யம் வரணும்னு கர்த்தர் இயேசு ஜெபிக்க சொன்னார் இல்லைங்க, அங்க இருந்து தானியேல்ல போய் முடிவு காலம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ராஜ்யத்தினுடைய தற்போதைய நிலை என்ன என்பது வரைக்கும் சொல்லி, இப்போ உன் தேவன் உன் நடுவுல ராஜரீகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை 9வது அத்தியாயத்துல வாசகர்களுக்கு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு அந்த 9வது அத்தியாயத்தை வாசிக்க நீங்க கேட்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இங்க இருக்கிற சகோதரி வாசிப்பாங்க. இது இந்த பாடத்தினுடைய ஆதார வசனத்தை ஒட்டி அவங்க அந்த முதல் பத்தியை வாசிப்பாங்க. நீங்க கவனிக்கலாம். ஏசாயா 52வது அதிகாரம் வசனம் 7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. பாருங்க, இந்த பாடத்தினுடைய தலைப்பு அவர் இந்த வசனத்திலிருந்து தான் எடுத்திருக்கார்.
மோஸ்ட்லி பெரும்பான்மையாக அவருடைய பாடங்களுடைய தலைப்புகள் எல்லாமே வசனத்திற்குள்ள இருக்கிற தலைப்பு தான் எடுத்து பயன்படுத்துவார். அப்ப இந்த வசனம் எதை சொல்லுது? இந்த வசனம் 7ஆம் சபை சொல்ல வேண்டிய வசனம். அருமையான சில சகோதரர்கள் இந்த வசனத்தின் மீது நிறைய நல்ல பாடங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. சரி, இப்ப நாம உள்ள போலாம். முதல் அத்தியாயத்தை வாசிக்கலாம். இந்த புத்தகத்திலும் மற்றும் முந்தைய புத்தகங்களிலும் சொல்லப்பட்ட ஆதாரங்களை கருத்தில் கொண்டு, அதாவது இந்த 3வது வால்யூம் இதுக்கு முன்னாடி நாம் படிச்சுட்ட 1, 2 மொத்தம் இது வரைக்கும் நாம பார்த்த 3 வால்யூம்ஸ்ல நாம என்ன சொல்ல வர்றோம்? வாசி. அவருடைய தேவனுடைய உண்மையான விசுவாசிகளாகிய அவருடைய பிரியமான சீயோனுக்கு இந்த மகிமையான ரகசியமாகிய உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று அறிவிப்பதில் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. பாருங்க, தயக்கமே இல்லாம நாங்க உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றோங்க. சந்தேகமே படாதீங்க, தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்கிற காரியத்தை அங்க பேசுறார். அடுத்தது, அடிக்கடி கேட்கப்பட்ட சபையின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. தற்கால பூமியின் ராஜ்யங்களின் நாட்களிலேயே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிவு பெறுவதற்கு முன்பே இது ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இப்பொழுது எழுப்பப்பட்டு நம்முடைய தலையும் ஆண்டவரும் ஆனவரோடு மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் மாம்சத்தில் இருக்கும் பாத அங்கத்தினர்கள் ஏற்கனவே தேவனுடைய பர்வதத்திற்கு, அதாவது ராஜ்யம் ஏறி சென்று மகிமை அடைந்த கூட்டத்தாரின் உள்ளுணர்வை பற்றி கொண்டு மகா சிறப்பான மகிமையை பிரதிபலிக்கிறார்கள். ஓகே சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை நாம யோசிச்சு பார்க்கும்போது பிரதர் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, தயக்கமே இல்லாம நம்ம சொல்றோம், தேவன் நம் மத்தியில இப்ப ராஜரீகம் பண்ணிட்டு இருக்கிறார். கூடிய சீக்கிரம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற, கண்ணுக்கு தெரியாம ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த பொல்லாத உலகத்தினுடைய சக்திகள், ஆளுகை சக்திகள், அவங்க கூடி சீக்கிரம் ஓடிடுவாங்க. அவங்கள கட்டியாச்சு, அவங்கள இந்த வீடை விட்டு நீக்க போறோம். இந்த காரியங்களை அவர் பேசுறார். இதுக்கப்புறம் அவருடைய இதுவரைக்கும் வந்த இந்த 3வது தொகுதியினுடைய காரியத்தை எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, பாருங்க, இந்த இந்த இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய விஷயம் ஹோல் இந்த 3வது தொகுதி முழுவதையும் சுருக்கி காண்பிக்கக்கூடிய விஷயம். முதல்ல என்ன எழுதினாரு? 1வது அத்தியாயத்துல நமக்கு மனநிலை வேணுங்க, ராஜ்யம் வேணும் அப்படிங்கிற மனநிலை வேணும். ராஜ்யம் வேணுங்கிற மனநிலை யாருகிட்ட இருக்குதோ அவங்க தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபட மாட்டாங்க. தன்னை கோதுமை மணியா மாத்துறதுலதான் மும்மரமா இருப்பாங்க. தன்னுடைய விழுந்து போன சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை யாரு சரியா கவனித்திருக்கிறார்களோ அவங்க அசாதாரணமானவர்களா இருப்பாங்க இருக்கக்கூடிய இடங்கள், சும்மா இல்லை. ஓகே, இப்ப இவங்களுடைய நிறைவு ராஜ்யத்தினுடைய ஆரம்பம். இதுக்கு ஒரு விஷயத்தினுடைய முடிவு காலம் வரணும். ஏன் அப்படின்னா, தேவன் ஆளுகையை முதல்ல ஆதாம் கிட்ட கொடுத்தாரு, அவரு தொலைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள், முற்பிதாக்களுக்கு அடுத்தது நியாயாதிபதிகள் கிட்ட போச்சு, அவங்களும் அதை விட்டுட்டாங்க. ராஜாக்கள் காலத்துக்கிட்ட போச்சு, அதையும் விட்டுட்டாங்க. புறஜாதி ராஜாக்கள் கிட்ட போச்சு, அதுவும் சரியில்லை. இப்போ தானியேல் காலத்துல இருந்த அந்த சுக்குநூறாக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். காற்றை பதரை போல எல்லாம் பறக்க வேண்டிய காலம். அந்த காலத்துக்கு முடிவு காலத்தின் ஆரம்பம் எது அப்படின்னா 1719. காத்திருக்கும் காலங்கள் இதுதான். 1874 வரையும் உலகம் காத்திருந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்தை சுத்திகரிக்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா 1846ல சுத்திகரிக்க ஆரம்பிச்சுட்டார். தான் வந்து இருக்கும்படிக்கு இந்த உலகத்துல அசுத்தமான காரியங்களை எல்லாம் சுத்திகரிக்க ஆரம்பிச்சார். அது 1846ல
பரிசுத்தவான்களுடைய இருதயங்கள் தான் அந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல். உங்களுடைய என்னுடைய இருதயம் தான் அந்த பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 1846 இருந்து 2ஆம் வருகை குறித்த சத்தியங்கள் வெளியாகி அநேக தப்பறைகள் ஓட விடப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அறுப்பு அப்படின்னா சபையினுடைய சுவிசேஷ யுகத்தினுடைய 7ஆம் சபையினுடைய ஆரம்பத்திலிருந்து சபையின் நிறைவு வரை நடக்கக்கூடிய ஒரு வேலைக்கு பேரு தான் அறுப்பு வேலை. ஆனா இதுல நம்ம டேட்டு சொல்லவே முடியாது. 2025 26 சொல்லவே முடியாது. இங்க என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கணக்கு பார்க்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. அவரவர் வாங்கி கொண்ட திரவியத்தையும் அவரவர் வாங்கி கொண்ட தாளந்துகளையும் எந்த அளவுக்கு விருத்தியாக்கிட்டு இருக்கிறாங்க என்கிறதை பரிசை பார்க்கும் காலம், இது சோதிக்கும் காலம். இதற்கு பிற்பாடு இன்றைக்கு அத்தியாயம் நாம் பார்த்தோம், சபையினுடைய மீட்பு, அதுக்கப்புறம் இஸ்ரேலினுடைய மறுசீரமைப்பு, ராஜா வருகிறார். இப்போ ஒரு அத்தியாயம் வாசிக்க கேட்கலாம். இன்றையோடு நமக்கு இந்த 3வது தொகுதி நிறைவடைந்து நாம் 4வது தொகுதிக்குள்ள வரக்கூடிய வாரத்துல தேவனுக்கு சித்தமானால் நம்ம பார்க்க போறோம். 4வது தொகுதி அர்மகதோன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதனுடைய சாராம்சங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதனால நாம சில பத்திகள் வாசிக்கும் போது நீங்க ரொம்ப மும்முரமாக இந்த விஷயங்களை கவனிக்கணும். அன்பானவர், தேவன் எவ்வளவு அழகா இந்த ஆண்டுகள் கடந்து இந்த பூமிங்கிற உலகத்தை, இந்த பூமி உருண்டைய எவ்வளவு தூரம் அழகா 1874 தாண்டி கூட்டிட்டு வந்திருக்கிறார். இனி நிகழ வேண்டியது என்னன்னா உங்களுடைய என்னுடைய நிறைவு தான். சரி, இப்ப நம்ம வாசிக்க கேட்கலாம். எவ்வளவு அருமையான சத்தியங்கள்! தேவனுடைய ராஜ்யம் நிர்மாணிக்கப்படும் ஒழுங்கு. கர்த்தராகிய இயேசுவும் எழுந்த பரிசுத்தவான்களும் மாபெரும் அறுவடை வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கனமடைந்த அவரது சரீரத்தின் பாத அங்கங்களாகிய நாம் மாம்சத்தில் இருந்தாலும் அவர்களுடன் சக ஊழியர்களாக இருக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான லைன்ஸ் பாருங்க, அருமையான வரிகள். இதெல்லாம் கற்பனை செஞ்சு பார்க்கும்போது அல்லது தியானிச்சு பார்க்கும் பொழுது ரொம்பவும் பயங்கரமா இருக்கும். அடுத்தது, நற்செய்தியை மனிதர்களிடையே அறிவிக்கவும் மகிமையான நீதியின் ஆட்சியை ஸ்தாபிக்க ஆயத்தம் செய்யவும் ஆச்சரியமும் துன்பமும் நிறைந்த நிகழ்வுகளின் அடையாளங்களை அறிவிக்கவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க சோர்வடைய வேண்டாங்க, யாருமே தயவு செஞ்சு சோர்வடைஞ்சிடாதீங்க. சத்தியத்தை பகிர்ந்தளிக்கிறதுல இந்த உலகம் முழுவதிலையும் ஏற்ற கால சத்தியத்தை பகிர்ந்தளிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதுதான் நம்மளுடைய வேலை. ராஜ்யத்துக்காக டெய்லி ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்றது தான் நம்மளுடைய வேலை. இப்ப அடுத்தது, ராஜ்யத்தின் மகிமையறிந்த அங்கங்கள் திரைக்கு பின்னால் தற்காலத்திற்குரிய காரியங்களை உருவேற்படுத்தும் வேலைகளையும் மகிமையின் ஆளுகைக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றனர். திரைக்கு இந்த பக்கம் இருப்பவர்களுக்கும் முக்கியமான வேலை இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்த்து அவர்களது நெற்றியில் சத்திய அறிவினால் முத்திரை போடுவதும் தற்கால சத்தியமாகிய அறிவாளை கொண்டு கோதுமையை பதரிலிருந்து பிரிப்பதும் உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற இந்த முக்கிய செய்தியை சீயோனுக்கு அறிவிப்பதும் இவர்களது வேலை. நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்ம வேலை என்ன? இதுதாங்க. மீண்டும் அந்த லாஸ்ட் 3 வரிகளை வாசி. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்த்து பாருங்க. அடுத்தது, அவர்களது நெற்றியில் சத்திய அறிவினால் முத்திரை போடுவதும். அதுக்குதாங்க இந்த கூட்டங்கள் நாம் அரேஞ்ச் பண்றோம். அடுத்தது, தற்கால சத்தியமாகிய அறிவாளை கொண்டு கோதுமையை பதரிலிருந்து பிரிப்பதும் உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற இந்த முக்கிய செய்தியை சீயோனுக்கு அறிவிப்பதும் இவர்களது வேலை. அன்பானவர்களே, இந்த காரியங்களை நாம யோசிப்போம். அடுத்தது, இந்த வேலையும் கூட மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. முத்திரை போடப்பட்ட எல்லா விசுவாசிகளும் மற்றவர்களை முத்திரை போடுவதில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்த்து மகிமைப்படுத்துகிற மாபெரும் வேலை சீக்கிரத்தில் நிறைவேறும். 100 வருஷம் முன்னாடி எழுதினாரு. ஆனா முடியாம இருக்குது. தேவனுடைய கிருபைய, தேவனுடைய இரக்கத்தை
நாம தவறா எடை போட முடியாது. வருகிறார் என்று சொல்கிறவர் தாமதிக்கிறாரா? இல்லையே. அவருடைய அப்போகாலிப்சிஸ் இன்னும் தாமதமா இருக்குதா? இல்ல, அவர் வந்தாச்சு. அவரு தன்னுடைய ஜனங்களை கூட்டி சேர்த்துட்டு இருக்கிற காலம் இது. அது அவருடைய சரீரத்தின் நிறைவின் நேரத்துல இருக்கும். ஒரு குடத்துல தண்ணி நிறையும் பாருங்க, அந்த கழுத்து பகுதிக்கு வரும், குடத்தினுடைய கழுத்து பகுதிக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நாம கற்பனை செஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போதைக்கு இன்னொரு பத்தியை நாம் வாசிக்கலாம். ஆதி சபையின் அங்கங்கள் காணும்படி சென்றவர் திரும்பி வர வேண்டும் என்பதை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம். யுகம் முழுவதிலும் சோதிக்கப்பட்டு உபத்திரவப்பட்ட விசுவாசிகளுக்கு அவரது பிரசன்னத்தின் நம்பிக்கையை ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவரது சாயலில் எழுந்திருப்போம் என்ற எதிர்பார்க்குதலுடன் நித்திரைக்குள் பிரவேசித்த அவர்கள் இதுவரை அவரது பிரசன்னத்தை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர். இஸ்ரேலின் நம்பிக்கைக்கு நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்த பிரசன்னத்தின் அடையாளங்களை இன்றைய பரிசுத்தவான்களோ உங்கள் கண்கள் காணுகிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அன்பானவர்களே, இப்போ நாம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு சுருக்கமான முடிவுரையான அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதிக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். ஸோ நாம் இப்போ ஒரு அற்புதமான காலகட்டத்துல இருக்கிறோம். அதனால நிதானமாக இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதிகளை நாம் இப்போ கவனிக்க வேண்டியதாக இருக்கு. கொஞ்சம் நன்கு கவனிக்கலாம் அன்பானவர்களே. இவற்றோடு கூட இஸ்ரேலர் இயேசு கிறிஸ்துவை குறித்த தவறான எண்ணம், கடினமான மனது ஆகியவற்றிலிருந்து அவர்கள் திரும்புதல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வழி திறக்கப்படுதல், புற தேசத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுதல், பாலஸ்தீனாவுக்கு செழிப்பு திரும்புதல் ஆகியவைகளை எல்லாம் தேவ கிருபை மாம்சீக இஸ்ரேலுக்கு திரும்புதல் ஆரம்பம் என்பதையும் நாம் பார்த்தோம். இந்த வெளியரங்கமான அடையாளங்களை எல்லாம் தீர்க்க தரிசன காலத்தையும் நேரத்தையும் குறிப்பிடுகிறதோடு அல்லாமல் நாம் சுவிசேஷ யுக முடிவில் ராஜ்ய வகுப்பார் தேர்ந்தெடுக்கப்படும் குறித்த காலத்தில் இருக்கிறோம் என்பதற்கு நல்ல அத்தாட்சிகள் ஆகும். இஸ்ரேலர்களது மன கடினமும் அவர்கள் தள்ளப்படும் நிலையும் கிறிஸ்துவின் சரீர அங்கம் தெரிந்து கொள்ளப்படும் வரைதான் என்று வேதம் உறுதி கூறுகிறது. நாம் பேசின காரியங்களை எங்க பிரதருடைய எழுத்துக்கள்ல நாம் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு நிலைப்பாட்டுல நாம நிற்க வேண்டியதாக இருக்கு கடைசி காலகட்டத்தில். இப்ப பாருங்க, கடைசியாக அவரு எழுதுறாரு, ஆம் பிரியமானவர்களே என்று சொல்லி எழுதுவார். எஸ், வாசிங்க. ஆம் பிரியமான ஆண்டவரும் இரட்சகருமானவரே, உம்முடைய அருமையான பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த நாட்களில் உம்முடைய கிருபையுள்ள ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலின் ரூபகாரங்களில் களி கூறுகிறோம். இந்த அத்தியாயம் முழுவதையும் எழுத வச்ச தேவனுக்கு 7ஆம் தூதன் நன்றி சொல்றார். இந்த புஸ்தகத்தினுடைய இறுதியில என்ன சொல்றாரு பாருங்க. அந்த உங்க ராஜ்யம் வருங்கிறத இதுக்கு முன்னாடி இருந்த 8 அத்தியாயங்கள்ல நாங்க ப்ரூஃப் பார்த்துட்டோம். 1799 இருந்து இந்த கடைசி காலகட்டம் வரைக்கும் 1916, அவருடைய பாணியில சொல்லணும்னா 1916 வரைக்கும் நிறைய காரியங்கள் நீங்க எங்களுக்கு வேதத்துல இருந்து கண்டுபிடிக்க உதவி செஞ்சீங்க. ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, தெய்வீக சாட்சியத்தின் கதிர்கள் குவிந்து வருவதை நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் இதுவரை கடுகளாக இருந்த உமது வார்த்தைகள், நீண்ட காலமாக மறைக்கப்பட்டிருந்த எகிப்தின் அற்புத சாட்சி ஆகியவைகளின் மூலம் எங்கள் இருதயம் நன்றி அறிதலினால் நிரம்பி வழிகிறது. அந்த மகிமையின் நாள் சீக்கிரத்தில் திறக்கப்படவிருக்கிறது. மேகங்களும் காரிருளும் உம்முடைய உம்முடைய மகிமையை யாரும் காணாவண்ணம் மறைத்தாலும் உமது நிச்சயிக்கப்பட்டவர்களின் விசுவாச கண்கள் காணும். குவித்திருக்கும் இந்த பிரகாசமான ஒளியில் உமது விலையேற பெற்ற சத்திய கற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக
இதுவரை காணா வண்ணம் இப்போது பிரகாசிக்கிறது. உமது கம்பீரமான பிரசன்னத்தை அவை பிரதிபலிக்கின்றன. என்ன அழகா எழுதுறாப்பா, கம்பீரமான பிரசங்கம். உண்மைங்க, சபையினுடைய மனவாட்டி நபராக இப்ப யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவருடைய பிரசன்னத்தின் நிலைப்பாடு புரியும். ஒருவேளை உடன்படிக்கையில குறைவற்றவர்களா இருக்கிறவங்களுக்கு இது தென்படாதுங்க. இதுக்கு அடுத்த ஒரு அத்தியாயம் இருக்கு, அந்த அத்தியாயம் நாம் பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து பிரமிடு குறிச்சும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த சார்ட் குறிச்சும் காரியங்கள், சார்ட்டோட ஒப்பிட்டு அந்த காரியங்கள் வரும். ஸோ அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போதைக்கு அந்த பிரமிடு குறிச்சு பாடம் நம்ம வந்து வேண்டாம். ஏசாயா 19:19. தேவனுக்கு சித்தமானால் நாம வரக்கூடிய நாட்கள்ல 4வது தொகுதிக்குள்ள போலாம். கடைசியாக ஒரு வசனத்தை நம்முடைய ஆறுதலுக்கும் தேர்தலுக்கும் வாசிக்க. நீதிமான்களே, யெகோவாவிற்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய யெகோவா பூமியின் மீதையும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஆமென். தேவனுக்கே நன்றி உண்டாவதாக. அவருடைய ராஜ்யத்தை நினைவு கூர்ந்தவர்களாக இருந்து நாம் தேவ சித்தத்துக்கு உட்பட்ட ஜனங்களாய் இருந்து தேவனுடைய அனுக்கிரகத்தின்படி அவருடைய கரையை அடைந்து நிற்போமாக. அன்பான தேவன் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ரொம்ப நன்றி பிரதர் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.